நீங்க 1800 மரத்த வெட்டிட்டு 10,000 மரத்த வேற பக்கம் நட்டிக்கோங்க. அதே மாரி நானும் உங்களோட குழந்தைங்க ஒரு 10 பேர கொன்னுட்டு, புதுசா ஒரு 10 குழந்தைங்கள வந்து நான் தந்துடுறேன் அப்படின்னு நான் கேட்கல. நம்ம தமிழ் படத்துல பாரதின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல நடிச்சிருந்த ஆக்டர் சாயாஜி ஷிண்டே வந்து கேட்டிருக்காரு. சுப்பையா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பேசாம நீ என் கூட வந்துரு. நாசிக்ல தபோவன்ங்கிற ஒரு இடத்துல கும்பமேளா ஃபங்க்ஷனுக்காக சாது கிராமம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அமைக்கிறதுக்காக 1800 மரத்தை வெட்டுறேன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் நம்ம சாயாஜி ஷிண்டேவும் அது போக நிறைய ஆதரவாளர்களும் சேர்ந்து அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கொஞ்ச நாளா நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் நவம்பர் 19ஆம் தேதி நம்ம விவேக் சாரோட பிறந்தநாள் போச்சு. அவர் இருந்து எவ்வளவோ மரங்களை நட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த சாயாஜி ஷிண்டேங்கிற இவருமே கூட அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க நினைவா 5000 மரத்தை மகாராஷ்டிரா ஃபுல்லா நட்டி வச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் கும்பமேளாக்காக சாது கிராமங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க சாயாஜி ஷிண்டேவும் அவரோட ஆதரவாளர். இதுல கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு கிராமம் தான், அதுக்காக தான் இந்த கும்பமேளா விழாக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இதுக்காக ஃபர்ஸ்ட் 1800 மரத்தை தான் வெட்ட போறோம் அப்படின்னாங்க. இவங்க போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இல்ல 1800 மரங்களை தாண்டி சின்ன சின்ன மரம் புதர்களை தான் நாங்க வெட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு சாயாஜி ஷிண்டே சைட்ல இருந்து என்ன கேட்கறாங்கன்னா, அப்படி சின்ன சின்ன புதர் சின்ன சின்ன மரம் அப்படின்னா எதுக்கு 1800 மரத்துக்கு நம்பர் போட்டிருக்கீங்க, அந்த மரம் எல்லாம் பெரிய மரமாச்சே அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க வெட்டுறது வெறும் 1800 மரம் கிடையாது, 1800 வகையான பூச்சிகளும் பறவைகளும் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பெரிய ஒரு நகரத்தையே நீங்க அழிக்கிறதுக்கு சமம். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு சாயாஜி ஷிண்டே சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அசால்ட்டா அதுக்கு பதிலா புது மரத்தை வந்து நட்டுறேன்னு சொல்றீங்களே, அந்த புது மரம் வளர்ந்து அதே சூழலை உருவாக்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? நீங்க சாதாரணமா மரத்தை வெட்டல, ஒரு பெரிய சுற்றுச்சூழல் மண்டலத்தையே காலி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ற இதே கவர்மெண்ட் தான் இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஆரே காலனி மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய மரத்தை வெட்டுறதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க போராட்டம் பண்ணி மக்கள்கிட்ட ஆதரவு வாங்கிட்டு ஆளுங்கட்சி ஆனோனா 1800 மரத்தை வெட்டுறீங்களே, இது என்ன நியாயம்னு சாயாஜி ஷிண்டே சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க வெட்டணும்னு நினைக்கிறது நாசிக்கோட அடையாளம், நாசிக்கோட நுரையீரல், அது போக லட்சக்கணக்கான உயிரினங்களோட வாழ்வாதாரத்தை நீங்க அழிக்கிறீங்க. நீங்க இப்படி அழிக்கிற மாதிரி இருந்தா, அதை வெட்டுற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் எங்களை வெட்டுங்க, அதுக்கப்புறம் மரத்தை வெட்டுங்கன்னு ஒரு போராட்டம் போயிட்டு என் மனசுல பட்டதெல்லாம் என்னன்னா, இந்த நேரத்தில் விவேக் சார் இருந்திருந்தாருன்னா அவர் சைட்ல இருந்து அவரோட ஆதரவையும் அவரோட ஆதரவாளர்கள் கூட போயிட்டு சாயாஜி ஷிண்டேவோட நின்றுப்பார். நீ என்னடா தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையே இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு, நீ எதுக்கு இப்ப வடநாட்டில் நடக்கிற பிரச்சனை சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா நான் அதுக்காக சொல்ல, வெட்டுறது மரம். இன்னொன்று, விவேக் சார் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரோ அந்த விஷயத்தை பெருசாக பண்ண முடியாட்டி கூட இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த முடிஞ்சா இந்த இஷ்யூவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நல்லது நடந்தால் சரி.